வணக்கம், உதயகுமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர். நம்ம எல்லா வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். காங்கிரீட் மிக்சர் மிஷின், சென்ட்ரிங் ஷீட்ஸ், ஃபேன் ஜாக்கி, காலம் பாக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு மிஷின் வாங்க போறோம்னா நிறைய இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குவாலிட்டியில செய்வாங்க. ஒருத்தங்க நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, வெளியே கம்மியாக கொடுக்குறாங்க, உங்களோட 10,000 5,000 கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னால கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நான் உங்களுக்கு எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாரும் அவங்களோட லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க. ப்ராடக்ட்டில் வந்து குவாலிட்டி வைஸ் கம்மி பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு கண்ணில் பார்த்தா தெரியும். எப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து வாங்கணும். உங்களுக்கு நீங்கள் இந்த பொருள் வந்து வாங்கிட்டு போனால் ஒரே நாளில் காசு சம்பாதிக்க போகிறது இல்லை. 5 வருஷமோ 10 வருஷமோ ஆக போகுது. அது வரைக்கும் உங்களுக்கு லைஃபோட குவாலிட்டியும் மிஷினோட குவாலிட்டியும் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சிமெண்ட் இதிலே ஓட போகிறது. அதனால் இதோட குவாலிட்டி வந்து எப்பவுமே மோஸ்ட்லி எல்லாம் யார் வாங்குறதா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு மிஷின் எப்படி பார்த்து வாங்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன். இப்போ ஸ்டார்டிங் சேனல்லேருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிள். இப்போ சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வைசாக் சேனல் தான். எல்லா சேனல் பொறுத்த வரைக்குமே நம்ம வைசாக் சேனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 கண்ட்ர சேனல், 3 கண்ட்ர சேனல், எல்லா சேனலும் வைசாக் சேனல்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இது வந்து இதுவும் ஒரே சைஸ் சேனல் தான், 3 கண்ட்ர சேனல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்னஸ் இருக்குது, இதில் எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அதே மாதிரி டாப்லையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து ஒரு 5 வருஷத்தில் ஓட்டே ஆகுதுன்னா இந்த சேனலில் கண்டிப்பாக பார்த்தா எப்படி 10 வருஷம் இல்லாமல் கண்டிப்பாக ஹோல்ஸ் ஆகாது. இந்த சேனலில் தான் மிஷின் மோஸ்ட்லி எல்லா பக்கமும் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து இப்போ ஒரு மிஷின்லேயே ஒரு 50 கிலோ வித்தியாசம் ஆகுதுன்னா, ஒரு கிலோ சேனலுக்கு வந்து 100 ரூபா வருதுன்னா 50 கிலோக்கு 5000 ரூபா. அப்படி தான் உங்களுக்கு எல்லாருமே வித்தியாசம் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து பேரிங் டைப் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் நாங்களே பார்த்துட்டிங்கன்னா புஷ் டைப் தான் போட்டிருந்தோம். நிறைய கம்ப்ளைண்ட் இந்த ஷேக்கிங் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா வந்துட்டு இருக்கு ஸ்டேரிங்கில். அதனால் நிறைய கஸ்டமர் சொன்னாலும் நாங்கள் இப்போ ஸ்டேரிங் வந்து பேரிங் டைப் மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டு புஷ் டைப் தான் வந்து போட்டிருந்தோம். அது என்ன ஆகுனா நாளடைவில் உங்களுக்கு ஓட இந்த போர் ஓவல் டைப் ஆகிட்டு மேலே கீழே சேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பக்கமும் பேரிங் வர டைப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இந்த ஷேக்கிங் கம்ப்ளைண்ட் வராது. முன்னே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்டு இந்த பிளாக்கு எல்லாமே மாற்றுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு கியர் மட்டும் தேய்மானா கியர் மட்டும் மாற்றிக்கலாம். மற்றபடி எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. லைஃப் லாங் இந்த பிளாக்கு இந்த சாஃப்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கியர் மட்டும் நீங்கள் மாற்றினா. இந்த டர்னிங் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 1 இன்ச் போல்டு, ஃபஸ்ட்டில் இந்த 1 இன்ச் போல்டு நாங்களே போட்டிருந்தோம். அது என்ன ஆகுனா ஃபுல் த்ரெட்டு வரும். கொஞ்ச நாளில் உங்களுக்கு இந்த த்ரெட்டெல்லாம் அடி வாங்கிட்டு ஷேக்கிங் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இடத்துல வந்து 1.25 சாஃப்ட் போட்டுருக்கோம். உங்களுக்கு 1.25 சாஃப்ட்டுங்கிறனால உங்களுக்கு த்ரெட்டு வந்து ஆஃப் த்ரெட்டு ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் மட்டும்தான் வரும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் தேய்மானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைஃப் எடுக்கும், லாங் டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஷேக்கிங் கம்ப்ளைண்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. டர்னிங் பிளேட் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து லைஃப் லாங் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீல் எல்லாமே வந்து 1 இன்ச் அப்பு வர மாதிரி, 1 இன்ச் அபாக்ஸில் வர மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டில் இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மாதிரி பேக் சைடு ஒரு பேரிங் சைஸும் ஃப்ரண்ட் சைடு ஒரு பேரிங் சைஸும் திக்னஸ் கொஞ்சம் கம்மியான ஹப்பு தான் போடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி 2 பக்கமும் பால் பேரிங் வர மாதிரி திக்னஸும் ஜாஸ்தி இருக்க மாதிரி உள்ளே வர சப்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் காஸ்டிங்கில் போட்டிருக்கோம். உங்களுக்கு வளையுமே தவிர உடையர் கம்ப்ளைண்ட்லாம் லைஃப் லாங் உங்களுக்கு வரவே வராது. சுற்றுறக்கும் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஷேக்கிங் கம்ப்ளைண்ட்லாம் எப்போவுமே லைஃப் லாங் வராது. உள்ளே வந்து 1.5 மிக்சிங் பிளேடு போட்டிருக்கோம், 5 mm பிளேட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி டாப் கோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 mm, பேசிக்காகவே 5 mm போட்டிருக்கோம். உங்களுக்கு 6 mm வேணும் போது நான் 6 mm போட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி பாட்டம் ட்ரம் வந்து 340 kg கேஸ்டிங் ட்ரம் வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இந்த சேனலும் பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ர சேனல் தான். இந்த சேனல் 5 கண்ட்ர சேனல் எது போடுறோமோ அதே சேனல் தான் நம்ம பாக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்து 4 கண்ட்ர சேனல் பிரித்து போடுவாங்க. அதோட நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அது லைஃப் வந்து ஜாஸ்தி வரும். உங்களுக்கு வெயிட்டும் ஜாஸ்தி வரும் மிஷினோடது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிப்பாங்க, அதனால் கிராக்கஸ் வரும். நம்ம வந்து ஒரே மோல்டில் ஒரே பெண்டிங் பண்ணி போகிறதுனால ஒரு கிராக்ஸு அந்த கம்ப்ளைண்ட்ல வரவே வராது லைஃப் லாங் வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர் எல்லாமே வந்து 1.25 ஆங்கிள் போடுறோம். எல்லோரும் 1.25 ஆங்கிள் போடுவாங்க. உங்களுக்கு எப்படிலாம் வெயிட் கம்மி பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. நம்ம அந்த வேலை செய்கிறதில்ல. எல்லா ஆங்கிளுமே 1.25 நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். அதே மாதிரி கிர்லாஸ்கர் 6 HP இன்ஜின் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு 3 லிட்டர் ஆயில், 2 லிட்டர் டீசல் எல்லாம் கம்ப்ளீட் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நன்றி. வாங்க ஏற்றி விட்ருவோம்.